Friends, welcome to our channel. அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் லைனா இருக்கட்டும், அக்ரியா இருக்கட்டும், இதுல இருக்கிற ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் நம்ம பார்த்தோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ், அதாவது 101ல இருந்து 150க்குள்ள இல்ல ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆன் கொடுத்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும். மெடிக்கல் லைனா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்க டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 கொடுத்திருக்க காலேஜ் வந்து எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. எதுவுமே வந்து டாப் காலேஜஸ் லிஸ்ட்ல எதுவுமே கொடுக்க கிடையாது. எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்ல செகண்ட் கொடுத்திருக்க காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சேலம்ல லொகேட் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன காலேஜ் சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு குருநா காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயில்ல லொகேட் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய காமராஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் ரெகுலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில லொகேட் இருக்கக்கூடிய லேடி டோ காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்து மதுரை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய எம்ஓவி விஸ்வநாத் காலேஜ் ஆஃப் உமன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில லொகேட் இருக்கக்கூடிய என்ஜிஎம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேரு மெமோரியல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 101ல இருந்து 150க்குள்ள இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கான ரேங்க் பேண்ட்ல உள்ள காலேஜஸ் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்க காலேஜ் திருநெல்வேலியில லொகேட் இருக்கக்கூடிய அப்போ காலேஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாகர்கோயில லொகேட் இருக்கக்கூடிய கோட் கிறிஸ்டியன் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கக்கூடிய எஸ்டிஎன்பி விஸ்வநாத் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில லொகேட் இருக்கக்கூடிய அந்த பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு விருதுநகர்ல லொகேட் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா விருதுநகர் இந்து செந்திக்குமரனார் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருதுநகர்ல லொகேட் நாகர்கோயில லொகேட் இருக்கக்கூடிய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 1ல இருந்து 150க்குள்ள உள்ள ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.